அனைவருக்கும் நாடி காத்திர வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கிற நம்பிக்கையோடு நாம் பட்டுக்கோட்டை பைபாஸ் சாலை வழியாக ஆலத்தூர் வடச்சேரியிலிருந்து நம்ம பயணம் தொடங்க போகுது. இங்கிருந்து நாம் சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு வைணவ திருத்தலத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். பொதுவாகவே சோழர்கள் அப்படின்னு சொன்னாலே எல்லார் மனதிலும் நினைவுக்கு வர்றது சிவாலயம், அடுத்து அம்மனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இதை மாதிரி இந்த காலகட்டத்திலேயே சோழர்கள் ஒரு வைணவ திருத்தலத்தை கட்டியிருக்கிறது நம்ம தமிழகத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. இந்த கோவிலுக்கு எவ்வளோ தூரத்தில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம், எங்கே இருக்குது, இதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம், ரயில் நிலையம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறதும், கோவிலுடைய சிறப்புகளையும் வேறு என்னென்ன கதைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். I think it's the way life changes when in love, yeah. I surround my soul with the positivity. That's why நாம் இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னாக்கா மன்னார்குடிக்கு வர்றதுக்கு மயிலாடுதுறையிலேருந்து நம்ம வரலாம். பேருந்து மூலமாக வரும்பொழுது நமக்கு ஒரு 72 கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டு வரும். அதே சமயத்தில் கும்பகோணத்துக்கு பக்கத்துலேயே இருக்கும். கும்பகோணம், தஞ்சாவூர், இப்போ நம்ம பட்டுக்கோட்டையிலேருந்து போகக்கூடிய இந்த 3 இடத்துலேருந்து நம்ம வந்தோம்னாக்கா இதனுடைய தூரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 33 கிலோமீட்டர் தான். ஒரு 50லேருந்து 60 மினிட்ஸ் ஆகும். I think it's the way life changes when in love, yeah. I surround my soul with the positivity. That's why I don't worry about the things that I don't see, yeah. சென்னையிலிருந்து இந்த கோவிலுக்கு நம்ம வரணும்னு நினச்சோம்னாக்கா மன்னார்குடி எக்ஸ்பிரஸில் வந்ததுக்கப்புறம் இரவு நேரத்தில் நம்ம வர்றதுனால அங்கே இருக்கக்கூடிய தங்கும் விடுதியில் நமக்கு எது பெஸ்ட்டோ அதை செலக்ட் பண்ணி அங்கே இருந்துட்டு காலையில் கோவிலுக்கு போகும் பொழுது முதல் தரிசனமாக நம்ம பார்க்க முடியும். I think it's the way life changes when in love, yeah. I surround my soul with the positivity. That's why I don't worry about the things that I don't see. பெரும்பாலும் சிவன் கோவில்லையும் முருகன் கோவிலில் மட்டும்தான் பங்குனி உற்சவம் வந்து சிறப்பாக நடைபெறும். ஆனால் ஒரு வைணவ தலமாக இருக்கக்கூடிய இந்த மன்னார்குடி பெரிய கோவிலில் பங்குனி உற்சவம் மிக சிறப்பாக பெரிய அளவில் கொண்டாடப்படுது. இந்த பகுதியாக நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கிற சமயத்தில் இங்கிருந்து தஞ்சாவூர் சாலையில் இருக்கக்கூடிய கரம்பையன் கோயிலுக்கு போக முடியும். அந்த கோயிலுடைய விவரங்களையும் நான் வீடியோவாக பதிவிட்டிருக்கேன். நிறைய ஆற்று பகுதியை பார்க்க முடிஞ்சுது. அந்த நீர்நிலை பகுதியில் பார்க்கும்போதே அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லை, இங்கே தொடர்ந்து பனை மரங்களையும் தென்னை மரங்களையும் பார்க்க அழகாக இருந்தது. நிறைய இடத்துல ட்ராவல் பண்ண பகுதியிலலாம் பனை மரங்கள் ரொம்ப குறைந்த அளவே பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இங்கே நிறைய இருக்கிறத பார்க்கவே அந்த வரிசையாக இருக்கிறது ரொம்பவே அழகாக இருந்தது. இதை மாதிரி கோவில் தலங்களை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா என்னோடய சேனலில் நான் டெம்பிள் விசிட்னு சொல்லி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான தகவல் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. கோயிலுக்கு அருகாமையிலே தான் மன்னார்குடி பேருந்து நிலையம் இருக்குது. ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. இதுவே நம்ம ட்ரெயின் மூலமாக வந்தோம்னாக்கா ஒரு ½ அன் ஹவர் ட்ராவலில் நம்ம வந்துடலாம் கோவிலுக்கு. இல்லை நம்ம சொந்த வாகனத்தில் வந்தோம்னாக்கா கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங் எல்லாமே கோவிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. நாம் இப்போ போகிறோம் இல்லையா, இந்த பெருமாள் கோவிலில் மொத்தம் 16 கோபுரம் இருக்கிறதாகவும் 18 விமானங்கள் மேலே அந்த கலசங்கள் இருக்கிறது வந்து 18 இருக்கிறதாகவும் 7 பிரகாரம் இருக்கும், 7 மண்டபம் இருக்கும், 9 தீர்த்தங்கள் இருக்கும். அப்படியே அடுக்கிக்கிட்டே போகுது. இந்த கோவிலுடைய பெருமைகள் வந்து நிறையவே இருக்குது. வேறு எந்த கோவில் வைணவ திருத்தலத்துலேயும் இந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய குளம் வந்து யமுனை நதிக்கு இணையானது அப்படின்னு சொல்கிறாங்க. I don't worry about much. I think we should have some more fun. I still dream about the days when we were young. I'll take a hit and still finish and run, yeah, yeah.
உற்சவர் பேர் ராஜமன்னார் அப்படிங்கிறதுனால இந்த ஊருக்கு ராஜமன்னார்குடி அப்படின்னு இருந்திருக்கு. நாளடைவில் அது மன்னார்குடின்னு மட்டுமே நம்ம வழக்கு சொல்ல மாறிடுச்சு. இந்த கோவில் வந்து குருவாயூருக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு தென் துவாரகை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. தமிழகத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவில் தென் துவாரகைன்னு சொல்லி பெருமைக்குரியதாக அமைஞ்சிருக்கு. நம்ம கிட்டத்தட்ட கோயிலை நெருங்க ஆரம்பிச்சிட்டோம். கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இதனுடைய சிறப்புகள்லாம் ஒன்று ஒன்றா ஆரம்பிக்கிறது ரொம்பவே அழகாக இருக்கும். முதல்ல நம்ம பார்க்குறது கொடிமரம். இந்த கொடிமரம் வந்து கற்களால் ஆன ஒரு தூண் போன்று கல் தூண்ணே சொல்லலாம், அந்த அமைப்பில் இருக்கும். அதை தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய மண்டபத்தை பார்க்க முடியும். மண்டபத்தை தொடர்ந்து நம்ம போகும்பொழுது கோயிலினுடைய மிகப்பெரிய கோபுரமாக இருக்கக்கூடிய, அதாவது நம்ம ராஜகோபுரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கோபுரம் ஒரு 11 நிலைகளை கொண்டு அமைஞ்சிருக்கும். இதில் முதல் 6 நிலைகளில் எந்த ஒரு கடவுளுடைய வடிவமே இருக்காது. அதற்கு அடுத்த மீதி இருக்கிற 5 நிலைகளில் மட்டும்தான் கோயிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடவுளுடைய அவதாரத்தினுடைய வடிவங்களை நம்ம பார்க்க முடியும். இதற்கு இடையில் தான் நம்ம கார் பார்க்கிங் இருக்குது. அங்கே நாங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த கோயிலுடைய உற்சவர் எந்த வடிவத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த முதல் மண்டபத்துக்கு மேலே அது ஒரு சிலையாக வடிவமைச்சிருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய உற்சவர் வந்து இடையன் வேஷத்தில் ஒரு பாலகன் வடிவத்தில் இருப்பார். கையில் வந்து வெண்ணையும் சாட்டையும் வச்சுக்கிட்டு இடுப்பில் வந்து வேஷ்டி கட்டி தலையில் தலைப்பாகையோடு இருக்கிற நிலமையில் அவருக்கு பக்கத்தில் 2 கண்ணுக்குட்டியும் ஒரு பசுமாடு இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு கையில் தந்தத்தோடு நிற்பார். நின்ற கோலத்தில் காசு தருவாங்க. இதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த உற்சவர் சிலை வந்து வெண்கலத்தில் ஆனது. இது முதலாம் குலோத்துங்க மன்னனால் வடிவமைக்கப்பட்டது. அதனால தான் இந்த கோவிலை ஒரு சோழ மன்னனால் கட்டப்பட்ட வைணவ திருத்தலம்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கோயிலில் அம்பாள் பெயர் கொண்டே செங்கமலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோயில் பெரிய யானை நிற்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது 1000 தூண்களை கொண்ட ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்லி அழைக்கக்கூடிய பகுதியை தான் பார்த்துட்ருக்கோம். இந்த இடத்த தான் விஜயநகர மன்னராலும் நாயக்கர்களாலும் புனரமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம இப்போ பெருமாள் சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடி அம்பாள் செங்கமல தாயாரை வணங்கிட்டு தான் வரணும்னு சொல்லி அங்கே சொன்னதுனால அம்பாளை வணங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்புற அழகையும் பார்த்துட்டு வரும்பொழுது அடுத்து நம்ம போன இடம் பெருமாள் சன்னதி. பெருமாள் சன்னதிக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பொதுவாக கருடாழ்வார் இருப்பாங்க. ஆனால் இந்த கோவிலில் மட்டும்தான் கருடாழ்வார் பெண் வடிவத்தில் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. ஆடிப்பூரத்தன்னைக்கு செங்கமலத்தாயார் அழகாக அலங்காரம் பண்ணி வீதி உலா வர்றதும், பங்குனி உத்திரம் திருவிழா சமயத்தில் ராஜகோபால சுவாமி வெண்ணெயினால் அலங்காரம் பண்ணி வீதி உலா வருவாராம். அந்த சமயத்தில் மக்கள் வழிபடும் பொழுது மலர் தூவி வழிபடுவது போல் வெண்ணெயை தூவி அவரை சந்தோஷப்படுத்தி வணங்குவாங்களாம். இந்த சிறப்பு வேறு எங்கேயுமே கிடையாது. உற்சவருடைய சிலையில் ஒரு காதில் காதணியும் இன்னொரு காதில் தடாகத்தையும் அணிஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். திருவாரூருக்கு தேரழகு, மன்னார்குடிக்கு மதிலழகு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏற்ப இருக்கக்கூடிய பெருமைகள் நிறைந்த இந்த கோவிலை பற்றி ஷேர் பண்ணது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி புதிய தகவலாம் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கிங்க. அப்போ தான் அடுத்தது போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம் சொந்தம் தொடர மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பது உங்கள் நாடி கார்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.